4 வயசு குழந்தையில இருந்து 25-26 வயசுல இருக்கிறவங்க வரைக்கும் இருக்கிற மிக பெரிய பிரச்சனை முடிய பொறுத்த வரைக்கும் கிரேயிங் ஆஃப் ஹேர். ஆமாங்க, 4 வயசு குழந்தையிலிருந்து இந்த பிரச்சனை இருக்கு. ஹாய், ஐம் டாக்டர் மோனிஷா அரவிந்த், டெர்மட்டாலஜிஸ்ட். இந்த கிரேயிங் ஆஃப் ஹேர் எதனால வருதுன்னா, நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸ்ல நம்மளுக்கு இந்த பிக்மெண்ட் கொடுக்கக்கூடிய செல்ஸ் இருக்கு, விச் இஸ் மெலனோசைட்ஸ். இதுல இருந்து தான் மெலனின் சுரக்குது. இதுதான் நம்மளுக்கு தோலுக்குமே கலர் கொடுக்குது. இதே தான் நம்மளுக்கு ஹேருக்குமே கலர் கொடுக்க போகுது. இந்த செல்ஸ் செயல் இழக்கும் போது நம்மளுக்கு மெலனின் ப்ரொடியூஸ் ஆகாத போது முடி வந்து வெள்ளையா ஆக ஆரம்பிக்கும். இதனாலதான் ஃபர்ஸ்ட் வெள்ளை ஆகுது. இது வெள்ளை ஆகிறதுக்கான மிக முக்கியமான ஒரு காரணம் எஸ் அஃப்கோர்ஸ் ஜெனட்டிக் ட்ரேட். அதாவது நம்மளோட செல் லைன்ல அந்த ஒரு ட்ரேட் இருந்ததுன்னா நம்மளுக்கு ஈஸியா ஒரு மினிமல் ட்ரிகர் இருந்தா கூட அது வந்து ரொம்ப ஏர்லியரா நம்மளுக்கு வர ஆரம்பிக்கலாம். அதனாலதான் இப்பெல்லாம் ரொம்ப சின்ன வயசுலயே குழந்தைங்களுக்கு வர ஆரம்பிக்குது. இதுக்கு காரணம் அந்த குழந்தைங்களோட சத்து கிடையாதுங்க. அப்பா அம்மாவோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்ததோ அதுதான் அந்த குழந்தைக்கு போயிருக்கு. நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஒரு 60 வயசுல வந்தது இல்ல ஒரு 50 வயசுல வந்தது, நம்மளுக்கு இப்போ ஒரு 40-30 வருது. நம்ம பசங்களுக்கு ஒரு 10-12 வயசுல எல்லாம் வர ஆரம்பிக்குது. இப்படிதான் இந்த ட்ரேட் வரும். இதுக்கு பேர் தான் எபிஜெனடிக்ஸ்னு சொல்லுவோம். இது மாறினதுக்கு காரணம் நம்மளை சுற்றி இருந்த என்வாயன்மெண்ட் சேஞ்சஸ், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கிற அடல்ட்ரேஷன் எல்லாமே தான் இதுக்கு வழிவகுத்தது. இதுக்கு அடிஷ்னலாக நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ், ப்ராப்பராக தூங்காமல் இருக்கிறது, டைமுக்கு தூங்காமல் இருக்கிறது. இப்போல்லாம் குழந்தைங்களை கேட்டால் கூட ஸ்ட்ரெஸ்ஸுங்க. அதுங்களாம் புரிஞ்சு சொல்கிறாங்களா புரியாமல் சொல்கிறாங்களான்னு கூட வந்துட்டு தெரிய மாட்டேங்குது. குழந்தைங்க கூட 12 மணிக்கு தான் தூங்குறாங்க. இந்த ஸ்லீப் பேட்டர்ன் மாறினது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா மெலட்டோனின், நம்ம தூங்கும்போது நல்லா சுரக்கிற மெலட்டோனின் இந்த செல்லுலர் டேமேஜ் எல்லாம் நல்லா கரெக்ட் பண்ணி நல்லா பிக்மெண்ட்டை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த மெலட்டோனின் கம்மியாகும் போது கண்டிப்பாக கிரேயிங் ஆஃப் ஹேர் வரும். இன்ஃபேக்ட் இது வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் சிம்டம் ஆஃப் ஸ்ட்ரெஸ் கூட இருக்கலாம். ஸோ ஸ்லீப்பிங் ஆன் டைம் ரொம்ப 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 முக்கியங்க. ரெண்டாவது, நம்ம ஃபுட். பாதி பேர் வரும்போது ஃபர்ஸ்ட் பண்ணுறது எதனால வருதுங்கிறது கண்டுபிடிக்கிறது தான். ஸோ அந்த எதனால வருதுன்னு கண்டுபிடிக்கிறது நம்ம நியூட்ரிஷனல் வேல்யூஸ் தான் இவாலுவேட் பண்ணுவோம். அதில் எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் ஏதாவது ஒரு வைட்டமினாவது குறைவா இருக்கு. முக்கியமாக வைட்டமின் டி, B12, அயன், ஃபெரிட்டின், ஜிங்க். இந்த 5ல் கண்டிப்பாக 2வது பாதி பேருக்கு கம்மியாக தான் இருக்குது, குழந்தைங்கள் உட்பட. ஸோ அந்த டெஃபிஷியன்சினாலையும் இந்த கிரேயிங் ஆஃப் ஹேர் ரொம்ப ஏர்லியராக வந்துட்டு இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ உங்கள் நியூட்ரிஷன் பிளேஸ் எ ஹியூஜ் ரோலுங்க. வெயில் எக்ஸ்போஷர் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வேணும். சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு நீங்கள் அவங்கள வெயிலில் நிற்க வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கருத்துக்கிட்டும் பரவாயில்ல, அவங்க 2 நாள் இல்லைனா ஒரு வாரம் வீட்டில் இருந்தால் கூட அவங்களுக்கு கலர் திரும்ப வந்துட போகுது. நம்மளெல்லாம் அப்படி நினச்சிருந்தாங்க, இப்படி நம்ம இன்னைக்கு இருக்க மாட்டோம். ஸோ ப்ளீஸ் சன்ஸ்க்ரீன் போடாமல் குழந்தைங்களை வெயிலில் அனுப்புங்க. கொஞ்சமாவது அவங்களுக்கு வெயில்னா என்னன்னு அவங்க ஸ்கின்னுக்கு தெரியட்டும். அவங்க ஸ்கின் சன்ஸ்கிரீன் டிபெண்ட் ஆகவே வேண்டாம். அண்ட் நம்மளுக்கு நியூட்ரிஷன், அளவான கரெக்டான சாப்பாடுகள் கண்டிப்பாக முக்கியம். நல்ல கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ் நிறைய கொடுங்க, கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸ் கொடுங்க, நட்ஸ் கொடுங்க, சீட்ஸ் கொடுங்க. இதெல்லாம் நல்லது. அண்ட் இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபுட் அடல்ட்ரேஷனுங்கிறது இங்கேயும் தான் இருக்குது. நம்மளுக்கு வெஜிடபிளோ சரி ஃப்ரூட்ஸோ சரி நம்மளுக்கு அதோட சோர்ஸ் இல்லை, அதில் நம்மளுக்கு வந்துட்டு பெஸ்டிசைட்ஸ் ஏதாவது நிறைய இருக்கா இல்லையா இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு வரதை நம்ம சாப்பிட்றோம், அதுவே நம்மளுக்கு 100% ஹெல்த்தியான்னு தெரியாது. இதில் இதை தாண்டி அப்பப்போ ஃபுட்டை ஆர்டர் பண்ணி கொடுக்குறது, இந்த பீட்சா, பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதெல்லாம் அடிக்கடிக்கு கொடுக்குறது, வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை, இது வேண்டாம். எஸ்பெஷலி இந்த சிப்ஸாக இருக்கட்டும், பேக்டு ஃபுட்ஸாக இருக்கட்டும், சாக்லேட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நிறைய அவாய்ட் பண்ணுங்க. என்னைக்காவது ஒரு நாள் கொடுக்குறீங்களா ஓகே, பட் இது ஒரு பேட்டர்னாக கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பேட்டர்னை தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணுங்க. இதனால அவங்களுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் வரும். அவங்களுக்கு சொல்லுங்க, அவங்களுக்கு சொன்னால் கண்டிப்பாக புரியும். திட்டாமல் கத்தாமல் சொல்லுங்க, இதனால இந்த பிரச்சனை வரும், ஓகேவா எடுத்துக்கிறியா எடுத்துக்கோ அப்படின்ட்டு. இல்லை அவங்களே வேண்டாம்னு சொல்லிட்டு வேற ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு போவாங்க. அதுக்கு இன்னொன்று, பேரண்ட்ஸான நீங்கள் முதல்ல ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டீங்கன்னா தான் உங்கள் பசங்க ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க. இல்லைனா நீங்கள் சாப்பிட்றதா அவங்களும் சாப்பிட போகிறாங்க. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்களும் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட போகிறாங்க. அது அகெயின் ஒரு பேட்டர்ன் டு ஃபாலோ தானே. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஹெல்த்தியாக சாப்பிட ஆரம்பிங்க. எல்லாருக்கும் ஒரே சமையல் தான், எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு தான், சாப்பிட்டு தான் ஆகணும். தட் ஷுட் பி த ரூல். ஸோ ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் த நியூட்ரிஷன். இது எல்லாம் தாண்டி ஜெனட்டிக்காக வரக்கூடியதை நம்மளால ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டால் இப்போ வரைக்கும் இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை பண்ணால் இது இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ட்டு ப்ரூவன் எதுவுமே கிடையாதுங்க. சில பேருக்கு சில விஷயம் வேலை செஞ்சிருக்கு, சில பேருக்கு சில விஷயம் வேலை செஞ்சது கிடையாது. மல்டிபிள் டாபிக்கல் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்குது. நார்மலாக வந்து சொன்னா வந்துட்டு நெல்லிக்காவை எடுத்து தடவு, இந்த எண்ணெயை தடவை, அந்த எண்ணெயை தடவை வளரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சிலதுக்கெல்லாம் ப்ரூவன் இருக்குது, சிலதெல்லாம் ப்ரூஃப்ஸ் கிடையவே கிடையாது. ஆம்லா எஸ் ஒரு அளவுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஒரு பெனிஃபிட் கொடுக்கும், பட் ஓரலாக எடுக்கும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நெல்லிக்காவை வந்துட்டு ஜூஸாக எடுத்து
மேலே தலையில் தடவாமல் கொஞ்சம் உள்ளுக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அது வந்துட்டு கலர் மாறுறதுக்கு வெயில் எக்ஸ்போஷர் கொஞ்சம் நல்லாவே அது கொடுக்கும். அதுக்காக பயங்கரமாக ரொம்ப ஹாட்டாக இருக்கிற டைமில் கூட்டிகிட்டு போய் வெயிலில் நிற்க வைக்காதீங்க. ஒரு 7 o'clock 8 o'clock அந்த டைமில் கொஞ்சம் சன் எக்ஸ்போஷர் யூவி ரேஸ் கிடைக்கும் போது திரும்ப கலர் வரத்துக்கான சான்சஸ், அதுவும் 20 வயசுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு திரும்ப அங்கே கலர் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த எக்ஸ்போஷர் நீங்கள் கொடுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 10-15 minutes வெயிலில் கொஞ்ச நேரம் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறது வில் ஹெல்ப்புங்க. யூஸ்வலாக நீங்கள் கிட்ஸில், அதாவது ஒரு 10 வயசுக்கு கம்மியாக இருக்கிறவங்களில் கிரேயிங் ஆஃப் ஹேர் பார்க்கும்போது அதுக்கு காரணம் என்ன, அதை நம்ம கரெக்ட் பண்ணாலே இது வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ப்ளஸ் அடிஷ்னலாக வேணும்னா அந்த மெல்டேன் அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் இருக்கிற சீரம்ஸ் யூஸ் பண்ணும்போது there is a benefit. பட் இதுவே உங்களுக்கு வந்துட்டு ஒரு 25 இயர்ஸுக்கு மேலே வருதுன்னும் போது அங்கேருந்து ரிவர்சல் ரொம்ப 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 கஷ்டம். அப்போ தான் அங்கே இருக்கிற மிக முக்கியமான ஒரு ஆப்ஷன் கலரிங் ஆஃப் ஹேர். ஸோ ஹேர் கலர்ஸ் சூஸ் பண்ணும்போது நீங்கள் அதுவும் ஏர்லியராக ஹேர் கலரிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நோ பிபிடி, நோ அமோனியா ஹேர் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நோ ரெசோசிரினால் இதுவுமே பார்த்து வாங்குங்க. ஸோ தட் அட்லீஸ்ட் உங்கள் ஹேர் ரொம்ப டேமேஜ் ஆகாமல் இருக்கும் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஏன்னா நீங்கள் நிறைய கலர் பண்ணுறதுனால. இல்லை எனக்கு வந்துட்டு நேச்சுரல் சோர்சஸ் வேணும்னா அஃப்கோர்ஸ் இருக்கவே இருக்குது மருதாணி, இண்டிகோ பவுடர், இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் மருதாணின்னு சொல்லும்போது பிளாக் என்ன போகாதீங்க. ஸ்டிக் வித் த ட்ரெடிஷ்னல் மருதாணி இலையாக இருக்கட்டும், இல்லைனா அது ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க பவுடராக இருக்கட்டும். விச் மீன்ஸ் நீங்கள் அதுக்கு வந்து நிறைய ப்ராசஸ் பண்ணணும். அந்த ப்ரௌன் கலரில் தான் இருக்கணும். நேச்சுரல்னு சொல்கிற ஹேர் கலரில் கூட 10 minutes கலர் கொடுக்கறதுல கண்டிப்பாக பிபிடி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் முக்கியமான விஷயம், ப்ரீமெச்சூர் கிரேயிங் ஆஃப் ஹேரையாவது நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியும். நேச்சுரலாக கிரே ஆகிற ஹேரை நம்மளால் ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. அதனால தான் இதில் நான் நிறைய அடல்ட்ஸை பற்றி பேசல. ஸோ ப்ரீமெச்சூர் கிரேயிங்னு யாரை சொல்லுவோம்னா less than 30 years of age, ஈவன் சம்டைம்ஸ் 25 இயர்ஸுக்கு கீழே இருக்கிறது தான் ப்ரீமெச்சூர் கிரேயிங். 25 to 30க்கு மேலே வர்றது இட்ஸ் நாட் ப்ரீமெச்சூர் கிரேயிங், தட் இஸ் நேச்சுரல் கிரேயிங். ப்ளீஸ் அக்செப்ட் அண்ட் மூவ் ஆன் இன் லைஃப். ஸோ இந்த ப்ரீமெச்சூர் கிரேயிங் ஆஃப் அ ஹேரை பொறுத்த வரைக்கும் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. இது ஒரு மெட்ராஸ் மிக்சர் மாதிரி தான். எதனால டேஸ்ட் வருதுன்னு தெரியாது. எல்லாமே கலந்ததுனால தான் அந்த டேஸ்ட். அதே மாதிரி தான் எல்லாமே கலந்ததுனால தான் இந்த பிரச்சனை. இதனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லவே முடியாது. அண்ட் மோஸ்ட்லி இட் இஸ் ஆட்டோ இம்யூன். நம்ம ப்ராப்ளம் நம்மளுக்குள்ள தான், நம்ம பாடிக்குள்ள தான். ஸோ அது எந்த அளவுக்கு மிச்ச ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணாம பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு இதுல இருந்து நம்மளால தப்பிச்சு வர முடியும். அண்ட் இதோட ரெக்கரன்ஸை நம்மளால கம்மி பண்ண முடியும். ஸோ அதுக்கு மட்டும் தான் நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அப்படியே இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது ப்ரீமெச்சூர் கிரேயிங் இருக்கு, சஃபர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபார்வர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் ஸ்கின் அண்ட் ஹேரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிளஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.